அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மினி விலாகில் பார்க்க போகிறது இந்த உளுந்து களி ரெசிபி தான். இப்போல்லாம் நம்ம வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கால்சியம் டிஃபிஷியன்சினால் போன்ஸ் ப்ராப்ளம், போன் பெயின்லாம் நிறையவே வருது. எஸ்பெஷலி விமென்ஸ்க்கு பேக் பெயின், பிசிஓடி ப்ராப்ளம் இதெல்லாம் வருது. இதெல்லாம் இல்லாமல் இட்லி தோசையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது ஒரு 1 மந்த் சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு நான் கருப்பு உளுந்து தோலோடு எடுத்து இந்த மாதிரி ஃபைன் பவுடராக மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி உளுந்து களி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நான் உளுந்து களி மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லம்ஸ் இல்லாமல் இருக்கும். 1 கப் உளுந்து மாவுக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். ஸோ அப்போ தான் கன்சிஸ்டன்சி அல்வா பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு வீடியோக்காக ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் 1 கப் மாவுக்கு நம்ம 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணி ஒரு வாட்டி கரைச்சி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து இப்போ அடுப்பை நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இது அல்வா பதத்துக்கு வரதுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் இல்லைனா நல்லெண்ணெய், இது ரெண்டுத்துலேயும் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணணும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் போன்ஸுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. இதை ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணால் போதும். சூப்பரான டேஸ்டான உளுந்து களி ரெடி ஆகிடும். டெய்லி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிட்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ்க்கும் சரி, மூட்டு வலி இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம ஃபுட் ஃபீஸ் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.